நாம் தமிழர்காரங்க அவங்க வந்து சினிமா டைரக்டர், தலைவர், வசனம் எல்லாம் நல்லா சொல்றவரு. 2026 தேர்தலில் வென்றால் மாலை, இல்லையென்றால் பாடை என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியது குறித்த கேள்விக்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கருத்து தெரிவித்துள்ளார். இங்க பாருங்க, வெற்றி கூட்டணியாக இருக்க போவது தேசிய ஜனநாயக கூட்டணி. வெற்றி பெறக்கூடிய சூழல் இப்போதே வந்து அந்த நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. எங்க போனாலும் அடுத்தது உங்க ஆட்சின்னு பேச ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்பிக்கை வருது. வர 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 என்ன ஆகும், யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எங்க கிட்ட வந்துருவாங்க. அவர் தேவைப்படும் போது சொல்லுவாருங்க. வென்றால் மாலை, இல்லையா தோல்வி என்றால் வந்து பாடைன்னு சொல்லி நாம் தமிழர் அவரு நாம் தமிழர்காரங்க அவங்க வந்து சினிமா டைரக்டர், தலைவர், வசனம் எல்லாம் நல்லா சொல்றவரு. நாங்களுமே அந்த வசனத்தெல்லாம் நல்லா ரசிப்போம், பாப்போம். ஒருவேளை திமுக வேட்பாளர், பாஜக வேட்பாளர்கள் வந்து அதிக இடங்கள்ல வெற்றி அடைச்சிட்டா கூட்டணியில முதல்வர் வேட்பாளரா பாஜக அழைச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, இந்த கூட்டணி அரசு வருமா? நீங்க என்ன பண்றீங்க? உங்க எம்எல்ஏ அமைச்சராவாங்களா? பொறுத்துருங்க. முதல்ல இந்த முறை எங்களுக்கு அதிகமான பிஜேபி உறுப்பினர்கள் இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 26 உள்ளே நுழைய போகிறார்கள். எங்களோட இலக்கு அது. 90 சீட் வரை கேட்கணும். எத்தனை சீட்டு கேட்கறோங்கிறதெல்லாம் நாங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்குது கூட்டணியை. ஏன் தம்பி அதுக்குள்ள பதட்டம்? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.